சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்தியாய கமலாநிதயே நமஹா. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்போது பருத்தியூர் ஸ்ரீ கோதண்டராம சுவாமி திருக்கோவில் அங்கே எழுந்தருளி உள்ள கல்யாண வரதராஜ பெருமாள் கிழைய பெரிய திருவடியான கருடாழ்வார் அவளுடைய திருவடிவாரத்தில் இருந்தபடி புன்னகை ராமாயணத்தின் அடுத்த சில ஸ்லோகங்களை அனுபவிக்கிறோம். ஏன்னா இங்க ராமபிரானும் இதே திருக்கோவிலில் எழுந்தருளி இருக்கிறார், கல்யாண வரதராஜ பெருமாளும் உபய நாச்சியாரோடு எழுந்தருளி இருக்கிறார். அதனால ராமன் திருவடிவாரத்தில் சில ஸ்லோகங்கள் பார்த்தோம். இப்போ வரதனுடைய திருவடிவாரத்தில் அடுத்த சில ஸ்லோகங்களை அனுபவிப்போம். இப்போது புன்னகை ராமாயணம் பாலஸ்பந்தம் 34வது புன்னகையை நாம் ரசிக்க உள்ளோம். காட்சி என்னன்னா, ராமபிரான் சிவதனுசை எடுத்து முறித்து விட்டார். அதை பார்த்து அந்த மிதிலையில் உள்ள பொதுமக்கள் எல்லாம் கொண்டாடினார்கள். அதுக்கப்புறம் ஜனகனுடைய அரண்மனையில் பணியாற்றக்கூடியவர்கள்லாம் கொண்டாடினார்கள். மேற்கொண்டு ரிஷிகள் முனிவர்கள் அவள்லாம் ராமனை வாழ்த்தி சொல்கிறார்கள். அந்த ரிஷிகள் தன்னை வாழ்த்த அதை கேட்டு ராமன் பூத்த புன்னகையைத்தான் பாலஸ்பந்தம் 34வது ஸ்லோகத்தில் வில்லூர் சுவாமி வர்ணிக்கிறார். உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளி இருக்கும் ராமபிரான் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க நீங்களும் தயாராக இருப்பீர்கள். ஸ்லோகத்தை சேவிச்சுடுவோமா? பிராளே யாச்சல கன்யகா பதி தனுர் பங்காப்த சீதஃ புனஹ பிராளே யாச்சல கன்யகா பதி மகா பக்தஸ்ய வித்வம்சனாத் பிராப்ஸ்யத்யேவ ஹிருதாம் ச ஏஷ பகவான் சாகேத நாதோ மகான் இத்யேவம் ஜனகாப்த சன்முனி வசஃப் பிராப்தஸ்மிதஃ பாஹினஹா என்பது ஸ்லோகம். இதன் பொருள் என்னன்னா, இப்போ வில்லை முறித்த ராமா உன்னை பார்த்து முனிவர்கள் எல்லாம் கொண்டாடி சொல்கிறார்கள். என்ன சொன்னாலா? பிராலேயாச்சல கன்யகா பதி. பிராலேயாச்சலம் என்ற வார்த்தை மலையரசனை குறிக்கிறது. பிராலேயாச்சல கன்யகான்னா அந்த மலையரசனுடைய மகள், பர்வதராஜன் மகளாகிய பார்வதி தேவி. பிராலேயாச்சல கன்யகா பதி. பதினா அந்த பார்வதியின் பதி, கணவனாகிய பரமசிவன் சிவபெருமான். பிராலேயாச்சல கன்யகா பதி தனுர் பங்காப்த சீதஹா. அந்த சிவபெருமானுடைய வில்லை முறித்ததாலே ராமா இன்று நீ சீதையை பெற்றிருக்கிறாய். ஆனா இது மட்டும் இல்ல, பின்னாடி சிவபக்தனாகிய ராவணன் தான் இந்த சீதையை அபகரித்து செல்வான். அப்போது புனகா பிராலேயாச்சல கன்யகா பதி மகா பக்தஸ்ய. அந்த சிவபெருமானுடைய பெரிய பக்தன், சிவன்டேந்து பல வரங்கள் வாங்கினவன் ராவணன். அந்த ராவணனுடைய வித்வம்சனாத், அவன் தலைகளை எல்லாம் இதே போல உடைத்து நொறுக்கி அத்திர வரக்கன் முடி 10 ஒரு கொத்தென உதிர்த்த திரளோன் என்னும்படி அவனுடைய தலையை எல்லாம் கொத்து கொத்தாக அடித்து உடைத்து கீழே தள்ளி பிராப்ஸ்யதி ஏவ ஹிருதாம் ச ஏஷ பகவான் சாகேத நாதோ மகான். இழந்த சீதையை நீ மீண்டும் பெற்று அயோத்திக்கு வந்து பட்டாபிஷேகம் செய்து கொண்டு அயோத்தியின் தலைவனாக நீ விளங்குவாய் என்று ரிஷிகள் சொன்னாலாம். அப்போ இந்த ஆசீர்வாதத்தில் பாருங்கள், இப்போ சிவனுடைய வில்லை முறித்து நீ சீதையை பெற்றிருக்கிறாய். ஆனால் இவளை ராவணன் பின்னாடி அபகரித்து செல்வான். பெற்ற சீதையை நீ இழப்பாய். ஆனா இழக்கிறங்கிறதுக்காக கவலைப்படாதே, இப்போது சிவனுடைய வில்லை முறித்து சீதையை பெற்றாய். அடுத்த முறை சிவபக்தனாகிய ராவணனுடைய தலைகளை எல்லாம் முறித்தெடுத்து அறுத்தெடுத்து இழந்த சீதையை நீ மீண்டும் பெறுவாய். அதனால அதன் பின் நீ பட்டாபிஷேகம் செய்து கொண்டு க்ஷேமமாக வாழ்வாய், உனக்கு எந்த குறையும் வராதுன்னு சொல்லி இதியேவம் ஜனகாப்த சன்முனி வச்சகா. இப்படி ஜனகருக்கு ரொம்ப ஆப்தரான, ஜனகருக்கு வேண்டியவர்களான நல்ல உயர்ந்த முனிவர்கள் அவர்கள்லாம் வாழ்த்த பிராப்தஸ்மிதஃ பாஹினஹா. அதை கேட்டு ராமா நீ புன்னகை செய்தாயே. இந்த புன்னகை இதை யாரெல்லாம் கேட்டுன்னு இருக்கோமோ, நம்ம சங்கரா தொலைக்காட்சி, கவசம் கனெக்ட், இந்த தொலைக்காட்சி, யூடியூப், இன்னும் எவ்வளவோ பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இதை யாரெல்லாம் கேட்டுன்னு இருக்கோமோ எங்க எல்லாரையும் ராமா உன்னுடைய புன்னகை காக்கட்டும், புன்னகை பூத்த நீ எங்களை எல்லாம் காத்தருள வேண்டும்னு இந்த ஸ்லோகத்தில் வில்லூர் சுவாமி பிரார்த்திக்கிறார். அப்போ கருத்து என்னன்னா, அந்த ரிஷிகள் எல்லாம் முக்காலமும் அறிந்தவர்கள். அதனால சூக்ஷ்மமா ரகசியமா மத்தவாளுக்கு தெரியாம ராமன்ட்ட மட்டும் வந்து சொல்றா, ராமா நீ பல்லாண்டு பல்லாண்டு நன்னா இருக்கணும். சிவதனுசை முறித்து நீ சீதையை பெற்றாலும் பின்னாடி ராவணன் அபகரிப்பான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சிவபக்தனுடைய தலைகளை எல்லாம் அறுத்தெடுத்து இழந்த சீதையை நீ மீண்டும் பெற்று விடுவாய்னு சொல்லியிருக்கா. இந்த இடத்தில் ராமன் புன்னகை செய்தான்.
இப்ப அந்த 3 விஷயங்கள். முதல்ல புன்னகைக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த ரிஷிகளுடைய முக்கால ஞானத்தை நினைத்து ராமன் புன்னகை செய்தானாம். எப்படி எதிர்காலத்தில் வரப்போகிறத கூட தங்கள் தவ வலிமையாலே அந்த ரிஷிகள் அறிந்திருக்கிறார்கள். அதை சொல்றதையும் பிரசன்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுக்காக இப்போ சிவனுக்கும் ராமனுக்கும் சண்டை மூட்டுறான்னு வேற கோணத்துல தயவு செஞ்சு புரிஞ்சுக்காதீங்க. ஏன்னா சிவனே எப்போதும் ராமநாமம் சொல்றார். ஆனா அந்த ரசம் என்னன்னா, சிவன் வில்லை உடைத்து இப்ப இவளை பெற்றாய், இழந்த பின் சிவ பக்தனை உடைத்து நீ மீண்டும் பெறுவாய். அப்ப இப்போ சிவ வில்லை முறித்து பெற்றிருக்கிறாய், பின்னாடி சிவபக்தனை அழித்து மீண்டும் பெறப்போகிறாய் அப்படின்னு அந்த வார்த்தை ஜாலத்தோடு முக்கால ஞானத்தை தெரிவித்தார்கள் அல்லவா? அதை பார்த்து ராமன் புன்னகை செய்கிறான். இது புன்னகைக்கான காரணம். மீண்டும் சொல்கிறேன், வேறு கோணத்துல ராங் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி புன்னகை ராமாயணத்தை நாம வேறு கோணத்தில் கொண்டு போயிட வேண்டாம். ரெண்டாவது, இந்த புன்னகை நமக்கு தெரிவிக்கும் செய்தி என்னன்னா, இதுல பெரிய விஷயம் இருக்கு. ராமன் அவதரித்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இல்லையா? புனர்பூசத்தையே புனர்வசு என்று சொல்வார்கள். சான்ஸ்கிரிட்ல புனர்வசுனா புனர்பூச நட்சத்திரம்னு அர்த்தம். புனர்வசுனா என்ன அர்த்தம்னா, வசுனா செல்வம், புனர்வசுனா இழந்த செல்வத்தை மீண்டும் பெறுவது. ராமாயணமே அதான். ராமன் சீதைங்கிற செல்வத்தை பெறுகிறான், இழக்கிறான், புனர்வசு மீண்டும் பெறுகிறான். அது போல அயோத்தி ராஜ்யம்ங்கிற செல்வம் ராமனுக்கு வருவதாக இருக்கிறது. ஆனா இழக்கிறான், வனவாசம் போகிறான், மீண்டும் வந்து பட்டாபிஷேகம் பண்ணி இழந்ததை பெறுகிறான். அப்ப ராமாயணம் முழுக்கவே பார்த்தால் அந்த புனர்வசு ராமனுடைய திருநக்ஷத்திரம் அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே அடக்கி விடலாம். இழந்த செல்வத்தை மீண்டும் பெறுவதுதான். இந்த புன்னகை நமக்கும் உணர்த்துற செய்தி என்னன்னா, வாழ்க்கையிலே இழப்புகள் என்பது எல்லாருக்கும் வரத்தான் வரும். அந்த லாஸை பார்த்துட்டு அடடா இழந்து விட்டோமே என்று இருப்பதை விட நாம் மீண்டும் முயற்சி செய்தோமானால் இழந்ததை விட பன்மடங்கு நம்மால் மீண்டும் பெற முடியும். அந்த ஒரு தன்னம்பிக்கை ஒத்தொத்தருக்கும் வரணும். அதனாலதான் திருக்கல்யாணத்தின் போதே ராமன் சிரிச்சு காமிச்சிட்டானா. இப்போ சிவன் வில்லை முறித்து நான் சீதையை பெற்றாலும் பின்னாடி ஒரு சிவபக்தனால் இழக்கப் போகிறேன், அப்புறம் அந்த சிவபக்தனை அழித்து மீண்டும் சீதையை நான் பெறப்போகிறேன். ஆக மொத்தம் வாழ்க்கையிலே தடைக்கல்கள்ங்கிறது வரத்தான் செய்யும். அந்த தடைக்கல்லை படிக்கல்லாக மாற்றி நாம தான் முன்னேறணும். அப்போ இழந்தோமே என்று இருக்காமல் இழந்ததை மீண்டும் பெற என்ன வழி என்று உழைக்க வேண்டும். அதை புன்னகை வாயிலாக ராமன் தெரிவிக்கிறான். மூணாவது, இந்த புன்னகையை ரசிப்போருக்கு என்ன பலன்? வாங்க ஸ்லோகத்தையே சேவிச்சுடுவோமே. பிராலேயாச்சல கன்யகா பதி தனுர் பங்காப்த சீத புனஹ பிராலேயாச்சல கன்யகா பதிமஹ பக்தஸ்ய வித்வம்சனாத் பிராப்ஸ்யத்யேவ ஹிருதாம்ச ஏஷ பகவான் சாகேத நாதோ மகான் இத்யேவம் ஜனகாப்த சன்முனி வசப் பிராப்த ஸ்மிதப் பாகினஹா என்று சொல்லி சீதாராமர்களை வணங்கி ராமனின் புன்னகையை ரசித்தால் நமக்கும் இழந்த செல்வம் அனைத்தும் மீண்டும் கிடைக்கும். வாழ்க்கையில நிறைய விஷயம் நாம இழந்து விட்டோமே என்று கருதி இருக்கலாம். நீங்கள் இழந்த விஷயத்தை ராமன் மீண்டும் அவசியம் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவான். இத்தோட ரிஷிகள் நிறுத்தல, மேற்கொண்டு ரிஷிகள் ஆசீர்வாதம் பண்றா. ராமனும் சிரிக்க போகிறான். எப்படிங்கிறத அடுத்த பகுதியிலே காண்போம். நன்றி, வணக்கம்.